அதாவது இன்றைக்கு நான் தியானிக்கும்படி யோசித்த ஒரு காரியம் என்னன்னா, அவர் ஆட்டிட்யூட் டுவார்ட்ஸ் சின், அவர் ஆட்டிட்யூட் டுவார்ட்ஸ் சின்னர்ஸ். பிரதர் சாக்ஸ் சொல்லுவாங்க, பாவத்த 5 விதமாக வகைப்படுத்தலாம் அப்படின்ட்டு. வார்த்தையினால செய்யக்கூடிய பாவங்கள், சின்ஸ் பை வேர்ட்ஸ். அப்புறம் நடவடிக்கையினால, அதாவது செயல்கள் மூலமாக செய்யக்கூடிய பாவங்கள், சின்ஸ் பை டீட்ஸ். இது 2ம் வெளியரங்கமா தெரியக்கூடிய காரியங்கள். அதுக்கடுத்து சின்ஸ் பை தாட்ஸ், அதாவது உள்ளான சிந்தனையில நாம செய்யக்கூடிய பாவங்கள். அதுக்கடுத்து சின்ஸ் பை ஆட்டிட்யூட்ஸ், நம்ம பாவத்தை குறித்து, மற்ற மனிதர்களை குறித்து, பணத்தை குறித்து, இது மாதிரி தேவனை குறித்த நம்முடைய அபிப்பிராயம், நம்மளை குறித்த நம்முடைய அபிப்பிராயம், இது எல்லாத்துலயுமே அவர் ஆட்டிட்யூட் டுவார்ட்ஸ் அதர்ஸ், டுவார்ட்ஸ் சின்ஸ், டுவார்ட்ஸ் மணி. ஸோ நம்முடைய அபிப்பிராயம், அதில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். அதுக்கடுத்து சின்ஸ் பை மோட்டிவ்ஸ், நாம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது என்ன நோக்கத்தோடு கூட செய்யறோம், அவர் இன்டென்ஷன்ஸ். அப்ப இது மாதிரி வகைப்படுத்தும் பொழுது இந்த சிந்தனைகள், அபிப்பிராயங்கள் அல்லது ஆட்டிடியூட்ஸ், அப்புறம் ஆட்டிடியூட் சொல்றத மனநிலைமைன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மோட்டிவ் அப்படின்னா உள்நோக்கம். ஸோ இப்படி பிரிக்கும் பொழுது இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிற பகுதியில தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு தியானிக்கணும்னு நினைக்கிறேன். ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது நாம இப்ப ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்துல சோதிக்கப்பட முடியும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம் இங்க லோத்துவ குறித்து எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். 7, 8 தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அப்ப லோத்து வாழ்ந்த சோதோம் பட்டணத்தை பத்தி நமக்கு தெரியும். அந்த சோதோம்ங்கிற பட்டணத்தை வச்சுதான் சோடோமிங்கிற பாவமே வந்தது. அப்ப அந்த சோதோம் பட்டணத்துல வாழ்ந்த ஒரு நீதிமான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது லோத்து. அவர் சுற்றி இருந்த மனிதர்கள் செய்த காரியங்கள் அதுல எழுதியிருக்கு, கண்டு கேட்டு அப்படின்னு எழுதியிருக்கு 8வது வசனத்துல. ஃபார் பை வாட் ஹி சா அண்ட் ஹியர்ட், அவர் கேள்விப்பட்டது, அவர் பார்த்தது, இது 2மே அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு வேதனையை கொண்டு வந்தது. வாதிக்கப்பட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உள்ளான இருதயத்துக்குள்ள ஒரு துக்கம், எ சாரோ, எ காட்லி சாரோ. இப்ப பாருங்க, நாம் ஏதாவது ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது, ஒன்று அவர்கள் மூலமாக நம்ம சோதிக்கப்பட முடியும், அல்லது அவர்களுடைய நிலைமையை பார்த்து நாம வாதிக்கப்பட முடியும். இப்ப ஒரு இப்ப நம்ம இப்ப போன்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ அடிக்கடி பிரதர் சொல்லுவாங்க போர்னோகிராஃபி, ஆபாச படங்கள்னு. இப்போ ஒருத்தர் ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை பார்க்கும்போது நாமளும் பார்க்கும்படி சோதிக்கப்பட முடியும், அல்லது வாதிக்கப்பட முடியும். ஐயோ இந்த மனிதன் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா, வெதர் வி என்ஜாய் தட் ஆர் வி ரிஜெக்ட் இட். அதை நாம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே கூட நாம் அதை ரசிக்கிறவர்களாக இருக்கலாம். நான் ஒரு ஆபாச படம்ங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அது மாதிரி தான் பொருளாசை உள்ள மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய விதத்தை பார்க்கிறோம். ரொம்ப குறுகிய காலத்துல பணத்தை சம்பாதிச்சு அவங்க பணக்காரர்களாக முடியும். தவறான குறுக்கு வழியிலெல்லாம் அவர்கள் பணத்தை சம்பாதிப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது ஒன்று அவர்களை நம்ம வெறுக்கலாம். இல்லைன்னா ஆமா, அவர்களைப் போல நாமும் ஏன் செய்யக்கூடாதுன்னு சோதிக்கப்படலாம். இன்னொன்று, ஐயோ
இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று வாதிக்கப்பட முடியும். இங்கே தான் 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, அந்த சின் அண்ட் சின்னர். அவர் செய்யக்கூடிய பாவம் நமக்கு ஒரு சோதனையாக அமையும்போது, பாவத்தை மட்டும் வெறுக்காம, நாம அந்த பாவியும் சேர்த்து வெறுத்து விட முடியும். ஆக, இப்ப நான் நம்மளை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நாம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் செய்யக்கூடியதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவருடைய கிரியைகளை நாம் காண்கிறோம். அவர்கள் செய்ததாக கேள்விப்படுகிற காரியங்கள், நம்முடைய காதுக்கு செவி வழியாகவோ, அல்லது செய்திகள் மூலமாகவோ நமக்கு வரக்கூடியதான காதுல விழக்கூடியதான காரியம். நெறைய நாட்டுல எங்க பார்த்தாலும் அக்கிரமங்கள், அநியாயங்கள், சண்டைகள், விரோதங்கள், பகைகள், அ பல இனம், மொழி, ஜாதி இப்படின்னு அடிப்படையில அ ப இருக்கக்கூடியதான ஏற்றத்தாழ்வுகள், சண்டைகள், விரோதங்கள், பகைகள், அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நேர்மையற்ற செயல்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு இதை விட அதிகமாக வந்தது. அப்ப ஆண்டவர் என்னன்னா, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் பண்ணார். ஆனா, நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ரொம்ப நம்ம ஸ்பிரிட்ல மெச்சூர்டு ஸ்டேஜ்க்கு போனா தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு முதிர்ச்சி. முதல்ல நமக்கு என்ன வரும்னாக்கும், அக்கிரமக்காரர்கள பார்க்கும்போது நமக்குள்ள அவங்க மேல ஒரு வெறுப்பு வர முடியும். அல்லது அந்த ஆண்டவரை குறித்து எழுதியிருக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்துல, அவர் இருளிலே அவர் வாசம் பண்ணார், அல்லது இருளிலே அவர் ஒளியாய் இருந்தார். அந்த இருளானது அவரை கவ்விக்கொள்ளவில்லை அப்படின்னு. இப்ப இருள்னா எத சொல்றோம்னா, டார்க்னஸ், வெறுப்பு, பாவம் இதெல்லாம் இருள் சொல்றோம். அன்பு அல்லது இரக்கம், தயவு இதெல்லாம் நம்ம லைட்ன்னு சொல்றோம். இப்ப வெறுப் அதாவது அந்த பகை உணர்வுகள் நமக்குள்ள எழும்பும்போது, நாமளும் அந்த இருள் நம்மளை கவ்விக்கொண்டு விட்டது. அந்த வெறுப்பு நம்மை கண்டு கொண்டு விட்டது. பழிக்கு பழி வாங்குறது, வெறுப்புக்கு வெறுப்ப கக்குறது, வார்த்தைக்கு வார்த்தைய நம்ம கடினமாக பேசி, அவர்களுடைய இருதயத்தை புண்படுத்தும்படி நம்ம நடக்கிறது. இது எல்லாமே அவர்களிடத்துல இருக்கக்கூடியதான இருள் நம்மை கவ்விக்கொண்டது அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இந்த லோத்து குறித்து நம்ம வாசிக்கிறோம். சுற்றி இருக்கக்கூடியதான மனிதர்கள் எல்லாம் பயங்கரமான செக்சுவல் சின்ஸ், அதாவது பாலியல் ரீதியான ஆண்கள், பெண்கள் வாழக்கூடிய ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை இங்கே மிகவும் அதிகமா இருந்தது. ஆண்கள், ஆண்கள், பெண்கள், ஆண்கள், பெண்கள், ஆண்கள், ஆண்கள் இப்படி தவறான ஒழுக்கக்கேடான காரியங்கள்லாம் நெறைய நடந்தது. அப்ப அங்கே தேவதூதர்கள் போய் அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு போகும்போது கூட, லோத்துனுடைய வீட்ல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அவர் சொல்றார், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கள வெளிய இழுத்து விடுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது கூட, அதெல்லாம் முடியாது. அவங்கள அந்த ஆளுகள எங்களுக்கு வெளிய விடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ஒழுக்கத்துல மிக மோசமான ஒரு நிலைமை. கடைசி காலத்தை குறித்து சொல்லும்போது கூட, நோவாவின் காலத்த போல இருக்கும், லோத்துவின் காலத்த போல இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நோவாவின் காலத்துல என்ன நடந்ததுனாக்கும், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள் இப்படியே எழுதியிருக்கு. இப்பவும் அது எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கட்டடம் கட்டுற வேலையும், பிசினஸ் டெவலப்மென்ட் அதாவது வியாபாரம் அபிவிருத்தி ஆகுறது. திருமணங்கள் இங்க பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் திருமணம், திருமணம்னு ஒரு நாளைக்கு பல இடங்கள்ல திருமணங்கள் நடக்கிறத பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது முந்தி இருந்ததை விட ஜனத்தொகை பெருகிக் கொண்டு வரக்கூடிய இந்த நாட்கள்ல அதிகமாக கட்டடம் கட்டுறது, வியாபாரம் அபிவிருத்தி அடையறது, அதே மாரிக்க திருமணங்கள் நடக்கிறதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாலியல் ரீதியான பாவங்கள். அது அந்த லோத்துவினுடைய காலத்துல நடந்ததை விட அசிங்கமாக, அதிகமாக ஆபாச படங்கள், அதை பார்த்து இளம் வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் கெட்டுப் போறது. திருமணம் பண்ணாமயே அவர்கள் அ அதாவது ஒன்றாக வாழ்வது. இப்படியெல்லாம் அதாவது கோஹாபிட்டிங் ஆர் லிவிங் டுகெதர்ங்கிறாங்க. இப்ப அதுக்கு ஒரு நாகரிகமான பேரு. லிவிங் டுகெதர். அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிடாமயே சேர்ந்து வாழ்றது. அப்படிலாம் இப்ப கோர்ட்டுக்கு வழக்குகள் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு
கோர்ட் நீதிமன்றங்கள் தலையிட வேண்டும் என்று சொல்லி. ஆக என்ன சொல்ல வரேன்னா, இப்படிலாம் நம்ம கேள்விப்படும்போது, நம்முடைய இருதயத்துல சோதிக்கப்படுறோமா? வாதிக்கப்படுறோமா? அதே மாரிக்க இப்ப ஒரு சாதாரணமா நம்ம நெட்லயோ அல்லது போஸ்டர்லயோ அல்லது ஏதோ ஒரு ஆபாச காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. இப்ப அத நம்மளே நியாயப்படுத்திக் கொண்டு, "நானா பார்க்க போனேன். அதான் வருது." அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில வார்த்தைகள்ல கூட விரும்பாத மாரி பேசிக்கிட்டு, உள்ளான இருதயத்துக்குள்ள வந்து ஒரு சலனம் அடைய முடியும். அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, "வி டோன்ட் ரிஜெக்ட் இட். வி டோன்ட் ஹேட் இட்." எபிரெயர் 1:9ல வாசிக்கிறோம், "நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து விட்டீர்கள்." அப்ப ஒன்று நீதியை விரும்புகிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். அவர்கள் நீதியை விரும்புறது மாத்திரமல்ல, அக்கிரமத்தை வெறுக்கவும் வேண்டும். இப்ப நம்ம என்ன செஞ்சுர்றோம், சில நேரத்துல அந்த அக்கிரமக்காரர்கள் மத்தியில வாசமா இருக்கையில, அக்கிரம செய்கைகள கேட்டு, கண்டு, நாம வந்து அந்த அக்கிரமக்காரர்களையே வெறுத்துர்றோம், மொத்தத்துல. அல்லது அவர்களைப் போல நாமும் வந்து ஒரு அக்கிரமக்காரராக, பழிக்கு பழி வாங்குறவர்களாக, தீமைக்கு தீமை செய்றவர்களாக நம்ம மாற முடியும். ஆனா, ஒரு நீதிமானுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன வாசிக்கணும் அப்படின்னா, அவன் இருதயத்திலே வேதனைப்பட்டான். அப்படின்னா அவர்களை வெறுக்கவும் இல்லை. அதே சமயத்துல அந்த பாவத்துக்கு அவன் உடன்படவும் இல்லை. அப்ப அவன் இருதயத்துல அவன் வேதனைப்படுகிறான். ஐயோ! இப்படி செய்றாங்களே என்று சொல்லி. இதைத்தான் நாம் வந்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 33வது வசனத்துல 31லிருந்து 33 வரைக்கும் வாசிச்சோம்னா, பவுல் அப்போஸ்தலன் இப்படிதான் எழுதுறார். ஒரு அதுக்கு என்னுடைய பைபிள்ல உள்ள ஒரு ஃபுட் நோட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 10:31ல இருந்து நம்ம வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். இப்ப அதுல அந்த என்னுடைய ஃபுட் நோட்ல எழுதியிருக்கு. அவங்களுடைய ஆட்டிட்யூட் அதாவது Paul's criterion for all his actions was not what he liked best, but what was best for those around him. அவருக்கு எது நல்லது அப்படின்னு யோசிக்காம, அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு எது நல்லது என்று யோசித்தாராம். தி ஆப்போசிட் ஆட்டிடியூட் வுட் பி இதுக்கு எதிர்மறையான ஒரு மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பீயிங் இன்சென்சிட்டிவ் அண்ட் டூயிங் வாட் யூ வாண்ட் நோ மேட்டர் ஹூ இஸ் ஹர்ட் பை இட். இப்ப மற்றவர்கள் அதனால பாதிக்கப்பட்டா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து என்ன நடக்குங்கிறதையெல்லாம் உணர்வற்றவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னாக்கும் பீயிங் ஓவர் சென்சிட்டிவ் அண்ட் டூயிங் நத்திங் ஃபார் ஃபியர் தட் சம்ஒன் மே பி டிஸ்பிளீஸ்டு. நான் ஏதாவது செஞ்சா அதை கண்டிச்சேன்னா அது வந்து மற்றவங்க என் மேல விருப்பம் இல்லாம பிரியம் இல்லாம போயிடுவாங்க. அதனால இது என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துறது, எதுவும் செய்யாம இருந்துறது. இது இன்னொன்னு. இன்னொன்னு என்னன்னா, எஸ் பர்சன் பை கோயிங் அலாங் வித் எவ்ரிதிங் ட்ரைங் டு கெயின் அப்ரூவல் ஃப்ரம் பீப்புள் ராதர் தென் ஃப்ரம் காட். தேவனால் மாத்திரம் வரக்கூடிய அங்கீகாரத்தை தேடாம, மற்ற மனிதர்களோடு ஒத்து போய் அவங்களுக்கு நான் வந்து இடர்லற்றவளா இருக்கணும். அவன் என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போறான். நமக்கு என்னன்ட்டு அவங்களோட ஒத்து போயிடுறது. ஒண்ணு அவங்க என்ன நினைச்சாலும் சரின்னு நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது. இன்னொன்னு நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து எதுவும் செய்யாம இருந்துடுறது. 3வது என்னன்னா அவங்களோட ஒத்து போயிடுறது. இப்ப நான் 2வது ஒரு ஏரியாவுக்கு வர்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாவத்தை குறித்து உண்மையிலேயே நீதிமான்களா இருந்தோம்னா, நாம சோதிக்கப்படும்போது, நாம் அத வந்து ஒருவேளை வீழ்ச்சி அடைந்தாலும் கூட, உடனே நம்ம வந்து ஒரு கதறல் இருக்கும் நம்முடைய இருதயத்துல. "ஆண்டவரே! நான் இப்படி சோதிக்கப்படுறேனே! என்னை ரட்சியுங்க, என்னை ரட்சியுங்க." அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, பாலியல் இச்சையில விழுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய கண்களின் காட்சியினாலேயோ, காதுகளினால் கேட்கிறதோ, அல்லது வேற பண விஷயம், வேற வன்முறைகள், பகைகள் எதுவா இருந்தாலும் சரி, பண ஆசைகள் எப்படினாலும் சரி, நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம வீழ்ச்சி அடையும் போதெல்லாம், "ஐயோ! ஆண்டவரே! நான் இப்படி சோதிக்கப்படுறேனே!" அல்லது மற்றவர்கள் சோதிக்கப்பட்டு விழுகும்போது கூட, "ஐயோ! இப்படி அவங்க இருக்கிறாங்களே! நீங்க ரட்சிங்க." அப்படிங்கிற ஒரு வாதனை, ஒரு வேதனை. அது அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம். அதுதான் ஒரு நீதிமானுடைய மனோபாவம்.
அதுக்கடுத்து என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான இந்த மனிதர்கள், அவர்கள் ஒருவேளை நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம். அல்லது நம்மை சுற்றி வேலை செய்கிறவர்கள், வேலை நிமித்தம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்ம குடியிருக்கும் பகுதியில கூட இருக்கிறவங்க, படிக்கிற அல்லது தொழில் செய்ற இடங்கள்ல நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்கள நெய்பர்ஸ்ன்னு சொல்லலாம். அது குறித்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அதுதான் உங்களுக்குள்ள இருக்கணும்னு பவுல் எழுதுறாரு. நமக்கு தெரியும் பிலிப்பியர்கள் நிருபத்துல 2வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிச்சோம்னா, வாசிங்க எஸ்டர். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. போதும் பாருங்க, இதுக்கு மேல உள்ள பகுதியிலையும் கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை என்னன்னா, தனக்கானதை தேடாமல் அவர் நமக்கானதை தேடினார், பிறருக்கானதை தேடினார். சோ செல்ஃபிஷா இருக்கிறவங்க, சுயநலமா இருக்கிறவங்க தனக்கானதை தேடுவார்கள். கிறிஸ்து இயேசுவோ பிறருக்கானதை தேடினார். இப்ப have this attitude in yourselves which was also in Christ Jesus. Which attitude? அதாவது அதுக்கு கீழே ஒரு பகுதி வருது. மேல உள்ளது தனக்கானதை தேடாம பிறருக்கானதை தேடுறது. அது குறித்து பவுல் பின்னாடி இவரை குறித்து சொல்லும்போது 21ஆம் வசனத்துல for they all seek after their own interest not those of Christ Jesus அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயை குறித்து எழுதுகிறார். ஆக இங்கே அதைத்தான் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தாப்புல வரக்கூடியதும் அதே தான். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை தான். என்னன்னா, பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இந்த பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, அப்படின்னா he had the servant's attitude. அதாவது ஒரு வேலைக்காரனுடைய அபிப்பிராயம், ஒரு வேலைக்காரனுடைய ஆவி உள்ளவராக அவர் தன்னைத்தாமே தாழ்த்தி 8வது வசனத்துல வாசிக்கிறோம், being found in appearance as a man he humbled himself by becoming obedient to the point of death, even death on a cross. அப்ப ஒரு வேலைக்காரனுடைய ஆவி பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் he did not claim equality with the father. அதே சமயத்துல தன்னை ஒரு அடிமையை போல தாழ்த்தி மற்ற மனிதர்களை தங்களை காட்டிலும் மேன்மையாக எண்ணுவதும் தனக்கானதை தேடாமல் பிறருக்கானதை தேடுவதும் ஆகிய ஒரு அபிப்பிராயம், ஆட்டிடியூட், மனநிலைமை, அதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப நாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம அங்கே ஊருக்கு ஒருத்தரா, குடும்பத்துக்கு ஒருத்தரா, அல்லது ஒரு குடும்பமா, நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில ஒரு குடும்பமா நம்மளை தேவன் ரட்சித்திருக்கிறார். ஒரு குடும்பத்துல ஒரு நபரா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நம்முடைய ஊர்ல ஒரு குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இங்கேயும் ஒண்ணா அங்கே ஒண்ணா அப்படியாக ரட்சித்து தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுல தேவனுடைய நோக்கம் என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்தே நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய நோக்கம் தெளிவா இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது அப்படிம்பாரு. யூதர்களிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க பழைய பாட்டுல இருந்து பார்த்தோம்னா, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஆதியாகமம் 12:3 வாசிக்கிறோம், தெரிந்து கொண்டு அவர் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கி, ஆபிரகாமை வேறு பிரித்து அழைத்து அவர் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கி, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. அப்ப ஃப்ரம் ஆபிரகாம், அப்புறம் இஸ்ரவேலர் மூலமாக புறஜாதியார். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் என்று அவருடைய ரட்சிப்பு அது எண்ட் பாயிண்ட் கிடையாது, அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப ஆபிரகாம், அவர் மூலமாக ஒரு சந்ததி இஸ்ரவேலர் மூலமாக புறஜாதியார், அப்படியாக அவருடைய ரட்சிப்பின் திட்டம் அங்கே தொடங்கி அது விரிவடைந்து கொண்டே போகிறது. நோ எண்ட் டு தட். அது மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாத்தீங்கன்னா 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அப்படி நீங்க வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அது தேவனுடைய திட்டம் என்னன்னா, முதல்ல இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சீஷர்களை ஒரு கூட்டமாக எருசலேமில் வைத்து அவர்களை தயார்படுத்தி, எருசலேமில் இருந்து அவர்கள் அந்த எருசலேம் இருந்த யூதேயா தேசம் முழுவதும், அதுக்கடுத்து யூதேயா தேசத்திலிருந்து அது விரிவடைந்து சமாரியா, அதாவது அந்த கலப்பின மக்கள்,
அந்த சமாரியா புறஜாதியார்களும் யூதர்களும் கலந்த ஒரு கலப்பின மக்கள் தான் சமாரியர்கள் சொல்றது. அவர்கள் அதுக்கப்புறம் அது அந்த ரட்சிப்பு வந்து உலகம் முழுவதும் விரிவடையணுங்கிற தேவனுடைய திட்டம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்த்தோம்னாக்கும், அதுல ரொம்ப அருமையா தேவன் வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுறத பார்க்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, எருசலேம்ல தான் ஆண்டவரே சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கு பிதாவினால் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்க எருசலேமிலே தரித்திருங்கங்கிறாரு. இல்லையா? அப்ப எருசலேம்ல தான் முதல்ல வந்து அந்த சீஷர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. ரட்சிப்பின் திட்டம் அங்கே தொடங்குறது. ஆண்டவர் வந்து ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்கு தெரியும். அப்ப அந்த ஒலிவ மலை எங்க இருக்கு அப்டின்னா, எருசலேமுக்கு வெளியே இருக்கு. அப்ப முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க வாசிக்கிறேன் பாருங்க. என்னுடைய பைபிள்ல உள்ள ஒரு குறிப்புல இருந்து, ஜீசஸ் அசெண்டட் டூ ஹெவன் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் அவுட்சைட் ஜெருசலம் and his followers returned to the city to await the infilling of the Holy Spirit. The ஜெருசலேம் சர்ச் இப்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எருசலேம் சபையானது அது விரிவடைந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் சமாரியா அப்புறம் வந்து அந்த யூதேயா அதாவது எருசலேமுக்கு வெளியில தான் யூதேயா யூதேயாவுக்கு அடுத்து சமாரியா அங்க போய் வந்து ஸ்தேவானுடைய மரணம் நடந்தது எங்கன்னா அது சமாரியாவுல. அப்புறம் பிலிப்பு வந்து சமாரியாவுக்கு அந்த வார்த்தையை கொண்டு போறாரு. அங்கிருந்து மறுபடியும் 8வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த எத்தியோப்பிய மந்திரி அங்கே வர்றத நம்ம பார்க்குறோம். அப்படியாக பார்த்தீங்கன்னா, அப்புறம் சிரிசியா, சைப்ரஸ், கலேசியா, மாசிடோனியா, அகாயா, எபேசுஸ், செசரியா, ரோம் அப்படி ரோம் வரைக்கும் போயிடுது. அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பவுல் எங்க இருக்காருன்னா ரோம். நீங்க உங்க பைபிள்ல ஏதாவது மேப் இருந்துச்சுன்னு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, எங்க தொடங்கி அது போகும். நம்ம அப்படியே ஊர வாசிச்சுட்டு போனா தெரியாது. அது அப்படியே வந்து பல பட்டணங்கள தாண்டி கடைசியில ரோமாபுரியில போயி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிவடைகிறது. சோ, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னா, தேவன் அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்னாடி என்ன நடக்கும்னு சொன்னாரோ, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய திட்டங்கள்லயே பார்த்தா அது நிறைவேறிருச்சு. நிறைவேறுச்சுன்னு எண்டு கிடையாது. ஏன்னா, பூமியின் கடைசி பரியந்தம் அப்படிங்கிறது இப்ப நம்ம சென்னை பட்டணத்துக்கே தோமா வந்தாரே, அதுவும் என்ன? சென்னை பட்டணம் எங்க இருக்கு நம்ம? அது வந்து நாம வந்து எருசலேம், யூதேயா, சமாரியாலாம் தாண்டி வந்து இந்திய தேசத்துல, ஏசியா கண்டத்துல, இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுல இருந்த நம்ம மக்களுக்கு, அது இந்தியாவிலே தமிழ்நாட்டுல உள்ள மக்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒன் ஆஃப் ஹிஸ் அப்போஸ்டில் வாஸ் எ மார்ட்டிர். நம்முடைய ப இதுல. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் எ ரியல் ஹிஸ்டரி. அது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நடக்குது. இப்ப நான் எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, நம்மை தேவன் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம் மூலமாக நம்முடைய குடும்பத்தாருக்கு அல்லது நாம் வாழும் பகுதியில் உள்ள மனிதர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆபிரகாமை முன்குறித்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை முன்குறித்தார். இயேசு ஆண்டவர் யோவான் 4:22 சொல்றது மாரி ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. அது எங்கே போகுது? உலகமெங்கும் போகிறது. அப்ப தேவன் வந்து ஒரு இனத்திலேயோ, ஒரு ஊர்லயோ அல்லது ஒரு குடும்பத்திலேயோ ஒருத்தரை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் வந்து அதோட கூட அவர்கள் வந்து செல்ஃபிஷா வாழ்ந்து மடியணுங்கிறது அல்ல. அப்ப ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் வந்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம்ன்னு சொல்லிட்டு யோசுவா சொன்னது போல, நம் மூலமாக நம்முடைய வீட்டாரும் இவருக்கு சொல்லப்பட்டது அந்த ஜெயிலருக்கு, "நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க." வீட்டாருங்கிறதுல வந்து நம்ம வரையறை போட்டு நானு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது பெற்றோர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அப்படி இல்லாம, அவன் பார்வோன்ட்ட போய் மோசே நாங்க போய் தேவனை தொழுது கொண்டு வர்றோம்ன்னு சொல்லும்போது, அவர் சொன்னது என்னன்னா, "நீங்க பிள்ளைகள விட்டுட்டு போங்கன்னாரு." அவரே பிள்ளைகள, ஆடு, மாடு எதையும் விட்டுட்டு போமாட்டேன்ட்டாரு. ஆனா இன்னைக்கு நெறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாரி வி ஆர் செல்ஃபிஷ். நான் ரட்சிக்கப்பட்டாயிடுச்சு, என்னுடைய மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாயிடுச்சு அப்படின்னு இருக்கிறோம். ஆனா நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆதியாகமத்துல 45வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிப்போம். நீதிமான்களுடைய இருதயம் எப்போதுமே எப்படி இருக்கு பாருங்களேன். யோசேப்பு அவர் அடிமையாக விற்கப்பட்டார். அவர கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி அவர் வந்து தேவன் அவர கொண்டு போயி, அவர் திட்டத்தின்படியே முன்னறிவிக்கப்பட்டபடியே கொண்டு போயி, அவர எகிப்துல வந்து
அதிபதியா மாற்றிட்டாரு. இப்ப பாருங்க, அவர்களுடைய சகோதரர்களும் அதை தெரிந்து கொண்டு மிகவும் ரொம்ப துயரப்படுறாங்க இப்ப. ஐயோ! நம்ம இப்படி செஞ்சுட்டோமேன்ட்டு. 7வது வசனமும் 8வது வசனம் வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும், தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி, என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும், அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். இத குறித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு செய்தியில அந்த வசனத்த நான் கேட்டேன். எனக்கு அது ரொம்ப வெளிச்சமா இருந்தது. எப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் இதே மாரியான ஸ்பிரிட்ல நிரப்புனா எப்படி இருக்கும் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, உலகமெல்லாம் அழியப் போகுது. ஏன்னா, இங்க வந்து பெரிய பஞ்சம் அந்த நாட்கள்ல. இந்த கொடிய பஞ்சத்துல உங்கள உயிரோடு காக்கும்படிக்கு என்னை தேவன் முன்குறித்து முன்னாடியே இங்க அனுப்பி வச்சுட்டாரு. அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ரட்சிப்பு வரும்படிக்கு, உங்களுக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தான் தேவன் என்னை முன் அறிந்து இங்க அழைச்சிருக்கிறாரு. ஸோ, அவருக்கு இப்ப வந்து அந்த சகோதரர்கள் மேல, அதாவது அவர்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். பட் அவர் என்ன செய்றார்ன்னா, அந்த பாவத்தை அவர் நேசிக்கல. அவர் முதல்லயே சொல்றாரு, "நீங்க இப்படி என்னைய பண்ணிட்டீங்களேன்னுலாம்" வருத்தப்பட்டு அழுகுறாரு முன்னாடிலாம். ஆனாலும் கூட, "நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் உங்கள கைவிட மாட்டேன். தேவன் தான் என்னை இங்க அனுப்பியிருக்கிறாருங்கிறாரு." அப்ப அவருடைய வாட் இஸ் ஹிஸ் ஆட்டிட்யூட் டுவார்ட்ஸ் சின்னர்ஸ். அவருடைய சொந்த சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக பெரிய பாவத்தை செய்தவர்கள். அவரை கொல்ல பார்த்தார்கள். உயிரோட கிணத்துக்குள்ள இறக்கி விட்டு போனாங்க. ஈவு இரக்கம் இல்லாம. அவர் கத்தியிருக்கிறாரு. அந்த இதுல சொல்றாங்க, "நம்ம வந்து செஞ்ச பாவம் தான் இப்படிலாம் நம்மள கொண்டாந்து நிறுத்தியிருக்கு." அந்த இளைஞன் வந்து நான் எவ்வளவா கத்துனானே! அப்படின்னா ஒவ்வொருத்தன்ட்டயும் கெஞ்சியிருப்பான். "அண்ணே, அண்ணே என்னைய கொன்றாதீங்க, என்னைய கொன்றாதீங்க. என்ன கிணத்துக்குள்ள போடாதீங்க" அப்படின்னு கத்தியிருப்பான். ஒரு சின்ன வாலிபன் 17 வயசுல உள்ளவன். ஆனா, அவங்க கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா, நாம நிச்சயமா அந்த 12 பேர்ல யூதாவும், பெஞ்சமினும், யோசேப்பும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். பெஞ்சமின் சின்ன பையன், அவர் இங்க இல்ல. ஸோ அந்த 2 பேர விட்டுருங்க. மீதி 10. மீதி 10ல யூதாவும், ரூபனும் அவர வந்து காப்பாத்தணுங்கிற எண்ணத்தோடு கூட வர்றதையும் நம்ம அந்த இடத்திலேயே பார்க்கிறோம், அந்த திட்டத்துல. யூதா ஒரு நேரமும், ரூபன் ஒரு நேரமும் அப்படி வர்றாங்க. சரி, அவங்க 2 பேரையும் விட்டுருங்க. அப்ப மீதி அந்த 8 பேருக்குள்ள தானே அந்த பிளாக் ஷீப். ஹூ இஸ் த பிளாக் ஷீப்னா அந்த 8 பேருக்குள்ள தான் இருக்கிறாங்க. அது பெரும்பாதி ஒருவேளை அவர்களுடைய அந்த அ வேலைக்காரர்களா இருந்து மனைவியானாங்களே, அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஆதிக்கம் இருந்திருக்கலாம். லேயாளுடைய வ அடிமை பெண்ணும், அ ராகேலுடைய அடிமை பெண்ணுமா இருந்திருக்கலாம். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் அப்படிலாம் பார்க்கவே இல்ல. அவர் எல்லாருக்கும் மொத்தத்துல சொல்லிட்டாரு, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு, அல்லது ஜீவ ரட்சனை உண்டாகும்படிக்கு என்ன அனுப்பினார். இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒவ்வொருவருடைய அபிப்பிராயத்திலயும் இந்த எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா, என்னுடைய வீட்ல உள்ளவங்க, என்னுடைய அப்பா, அம்மாவோ, அல்லது ரட்சிக்கப்படாத என்னுடைய மனைவியோ, கணவனோ, அல்லது பிள்ளைகளோ, சகோதரர்களோ, சகோதரிகளோ, அல்லது என்னுடைய இனத்தாரோ, உறவினர்களோ, அவங்க எல்லாரையும் ரட்சிக்கும்படிக்கு தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். முன்னாடி இந்த பாதையில நடத்தியிருக்கிறார். அப்ப அவருடைய நோக்கம் நிறைவேறணும்னு சொன்னா, இத நான் புரிஞ்சுக்கணும். என்ன? என்னை தேவன் அவர்களுக்கு இந்த உலகமெல்லாம் வந்து அக்கிரமத்திலேயும், பாவத்திலேயும் சிக்கி அழிந்து போகாதபடிக்கு, அவர்களை ரட்சிக்கும்படிக்கு தேவன் என்னை முன்குறித்து, என்னுடைய கோத்திரத்தில அல்லது என்னுடைய ஊர்ல அல்லது என்னுடைய குடும்பத்தில என்னை தேவன் முன்குறித்திருக்கிறார். சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி செல்ஃபிஷா முடிஞ்சிடக்கூடாது. சுயநலத்தோட. கிறிஸ்து இயேசுவுல இருந்த சிந்தையே அவர் பிதாவோடு கூட அவருக்கு சமமா பரலோகத்துல இருக்கிறத விட்டுட்டு, அந்த தேவன் பிதாவுக்கு சமமா இருக்கக்கூடியதான அந்த பிரிவிலேஜஸ், அதுக்குள்ளதான ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் எல்லாம் விட்டுட்டு, அவரு மற்றவர்களை ரட்சிக்கும்படி இறக்கி வந்தது போல, நாமும் ஒருவேளை நம்முடைய உறவினர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனது நிமித்தம் நம்மள பகைக்கலாம். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகவே இருந்து இப்ப நான்லாம் ஆர்சியில கிறிஸ்தவனா இருந்தேன். அத விட்டு வந்த உடனே என்னுடைய சொந்த உறவினர்களே நெறைய பேர் என்னை பகைச்சாங்க. காரணம் என்னன்னா, நாம ஏதோ ஒரு தப்பான வழியில போறது போல அவங்க நெனைக்கிறாங்க. அறியாமையினால தான் அப்படி செய்றாங்க. ஸோ, அது நிமித்தம் அவர்கள் நமக்கு வந்து எனக்கெல்லாம் கிணத்துக்கு பாசனத்துக்கு தண்ணி விட மாட்டேன்னாங்க. அப்படிலாம் நெறைய காரியங்கள பேசுனாங்க. ஸோ, இது மாரி நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உறவினர்களால நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருப்போம்.
நம்ம போற வழி தப்பாக புரிந்து கொண்டிருக்கலாம். அதனால நம்மள வெறுத்திருக்கலாம், பகைச்சிருக்கலாம், நம்மள தள்ளி வச்சிருக்கலாம். அல்லது நம்ம வேலை ஸ்தலத்துல நான் வேலை செய்ற இடத்திலேயே எங்கள எல்லாம் சோசியல் பாய்காட் பண்ணாங்க. யாருமே பேச மாட்டேன்ட்டு. அதிலெல்லாம் கிறிஸ்து இயேசுவில இருந்த சிந்தை என்னன்னா, பிதாவே அவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு நாமளும் அவங்கள குறித்ததான ஆட்டிட்யூட்ல ஒரு இரக்கமும், அவர்கள் செய்யற பாவத்தினுள்ள அறியாமையினால செய்றாங்கங்கிறதான ஒரு எண்ணமும் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி, நான் அவர்களுக்கு இடரலற்றவர்களா இருக்க வேண்டும். நான் புசித்தாலும், குடித்தாலும், எதைச் செய்தாலும், அவர்களுக்கு நான் இடரலாக இருந்துவிடவே கூடாது. அப்படிங்கிற ஒரு தீவிரமான எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நான் சில வசனங்கள அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அத தியானிக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த பவுல் அப்போஸ்தலன் நம்ம போன்ற ஒரு மனிதன் தான். ஆனா அவர் தன்னுடைய இனத்தாருக்காக எவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியமா இருந்தாருன்னு பாருங்க. இப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்த அறிவிக்கணுமேங்கிறதான பாரம் இருக்கா? இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய நாம, நமக்கு நல்ல சத்தியம் கிடைக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கு. நமக்கு நல்ல சத்தியம் கிடைக்குது. நல்ல சபை இருக்கு. நல்ல மூத்த சகோதரர் இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா, நல்லா, நல்லா நல்ல பிதா நமக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கானதையே தேடிட்டு ஆர் வி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வி ஹவ் ரிசீவ்ட்? நமக்கு கிடைத்ததில சந்தோஷப்பட்டு திருப்தி அடைந்து இருந்துட்டோமா? அல்லது என்னை தேவன் முன்குறித்து ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ரட்சிப்பு எப்படி யூதர்கள் மூலமாக எல்லாருக்கும் வருகிறதோ, அதே மாரிக்கு என் மூலமாக என் வீட்டில் உள்ளவர்களுக்கும், என் ஊர்ல உள்ளவங்களுக்கும் அந்த ரட்சிப்பு வரணும். அப்படிங்கிறதான ஒரு பாரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, அவர்கள் செய்யக்கூடியதான சின்ன சின்ன தப்பிதங்களை எல்லாம் நாம ஒரு முதிர்ச்சியுள்ள மனநிலைமையோடு கூட அணுகுவோம். சரி அவங்க அறியாம செய்றாங்க. அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். அவங்க ஏதோ ஒண்ண தப்பா செய்றாங்கங்கறதுக்கா நானும் பதிலுக்கு செஞ்சேன்னா, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஒரு இடரலா இருந்துருவேன். ஐ ஷுட் நாட் பி எ ஸ்டம்பிளிங் பிளாக் டூ தெம். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு நான் எந்த விதத்திலயும் நான் தடையா இருக்கக்கூடாது. இப்ப அந்த பவுல் எப்படி வாழ்ந்தாருங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்துல 9வது அதிகாரம் 2, 3 வசனம் வாசிங்களேன். இந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய இனத்தாருக்காக அவர் என்னெல்லாம் பரிதபிக்கிறார் பாருங்க. 9 ரோமர் 9 2, 3 வசனம் சிஸ்டர். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பாத்தீங்களா? என்னுடைய இனத்தாருக்காக நானே சபிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல. அந்த மோசே கிட்டத்துல அப்படிதான் இருந்தது. மோசே கூட இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல விக்கிரக ஆராதனைக்காரங்களா மாறிட்டாங்க. மோசே மேல போயிட்டு திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகுறதுக்குள்ள அவங்க விக்கிரகத்தை செஞ்சு அப்படி இருந்தாங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? விலகு, இவங்கெல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நான் அவங்கள நான் டீல் பண்ணிக்கிறேன். உன்னைய நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்லாம் சொல்றாரு. அவங்க தேவன் இல்ல ஆண்டவரே, நீங்க ஒண்ணு அவங்களே ரட்சிங்க. அவங்க உம்முடைய ஜனம் தான். இல்லைன்னா என் பேரும் கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி திறப்பின் வாசல்ல நிக்கிறாங்க பாருங்க. இப்ப நாமெல்லாம் ஈஸியா நம்ம ஜனங்கள் அவங்கெல்லாம் விசுவாசிக்க மாட்டாங்க. என்னமோ நாம பிறந்ததுல இருந்தே நம்ம இந்த நேர்வழியில நீதிமான்களா நடந்தது போல, நமக்கு கிடைச்ச இந்த இரக்கமும், இந்த கிருபையும் இல்லைன்னா, நாம இப்ப இந்த வழியில வந்திருக்க மாட்டோம். நம்ம ஒரு நல்ல சத்தியத்தையோ, சபையோ அல்லது ரட்சிப்பையோ பெற்றுக்கொண்டது நம்முடைய காரியமே அல்ல. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்துல வரும். உனக்கு உண்டாயவைகள் நீ பெற்றுக்கொண்டாயிருக்கிறது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? அப்ப நமக்குள்ள ரட்சிப்பு எல்லாமே தேவன் இரக்கமா தந்தது. அப்ப அதே மாரி அவங்களுக்கும் தர முடியும், அவங்களுக்கும் தரணும். அப்படிப்பட்டதான ஒரு மனநிலைமை இருக்கிறவங்க, எந்த விதத்திலயும் அவங்க தப்பு பண்ணாலும் அறியாமையினால, நான் அவங்களுக்கு எந்த விதத்திலயும் வார்த்தையிலயோ, செயல்களையோ நான் இடரலா இருந்துறக்கூடாதுங்கிறதுலயும், அதோட கூட இல்லாம, அவங்களுக்கு எப்படியாவது நான் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நமக்குள்ள இருக்கும். இப்ப 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19, 22 வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 9, 19, 22. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். 23 பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பாருங்க. I do all things for the sake of the gospel. 23 சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். நான் ஒரு காலத்துல என்னுடைய உறவினருடைய வீடுகள்ல திருமணம் நடந்தா, விசேஷம் நடந்தா அவ்வளவா நான் கீழே ஒட்டி போக மாட்டேன். நாம உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிந்த ஜீவியம் செய்யணுங்கிறது தான் கரெக்ட். அதே சமயத்துல நாம உலகத்தில் உள்ளதான நம்முடைய உறவினர்களை விட்டே பிரிந்து, அதாவது நாட் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்த ரிலேட்டிவ்ஸ் ஆர் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ஸ்டில் வேர்ல்ட்லி, உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை விட்டு முழுவதுமாக நம்மை பிரித்து கொண்டோமானால் நம் மூலமா எப்படி அவங்களுக்கு ரட்சிப்பு போக முடியும்? We have to be separated from the worldly system. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு ஆர்டர், வேர்ல்டு சிஸ்டம், உலக பிரகாரமான காரியங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடியதான ஆளுகை, ஈர்ப்பு, அடிமைத்தனம், அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணுமே ஒழிய, அந்த மனிதர்களை விட்டு விலகி இருந்தா நம்ம உறவினருடைய நல்லது கெட்டதுல கலந்துக்கிறது இல்லை. அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு கூப்பிட்டா நம்ம போக மாட்டோம்னு சொல்றது. அவங்க சில காரியங்கள் தப்பா பண்ணுவாங்க. நான் பெரும்பாலும் சொல்லுவேன், நீங்க போங்க, எது தப்பு பண்றாங்க அதை வெளியே நின்றுட்டுங்க, எது சரியா செய்யறாங்களோ அவங்கள உடனே போங்க. இஃப் இட் இஸ் எ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, பி செப்பரேட்டட், கொஞ்சம் விலகி நின்றுக்கிடுங்க. அவங்க ஒருவேளை இட் இஸ் எ சோசியல் ஆக்டிவிட்டி, பி யுனைடெட். அதுதான் பவுல் சொல்றது. அவங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி உள்ள காரியங்கள்ல சில காரியங்களை என்னால செய்ய முடியாது, நான் விலகி நிற்கிறேன். ஆனா மற்ற காரியங்கள் என்னால ஒத்துப்போக முடியும். ஸோ டோட்டலா யாரும் இந்த பூமியில நீதிமானும் கிடையாது. டோட்டலாவே நான் எவனுமே அவன்கிட்ட எந்த நல்ல குணமும் கிடையாது, சுத்தமாவே அவன் பிசாசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ சுத்தமாவே ஈவுன்னா அவனை பிசாசுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இல்லை. ஸோ நம்முடைய உறவினர்களுக்குள்ள நிறைய பேர் நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் நான் மிந்தி போனேன்னா நான் அப்படிதான் இருப்பேன். இன்னொன்னு என்னன்னா, அவங்க ரட்சிக்கப்படணும்னு நான் யோசிக்கிறது உண்டு, ஜெபிக்கிறது உண்டு. ஆனா என் வாய் திறந்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியான பாரம் இருக்கு. ஆனா நான் வாயை திறந்ததில்லை. அப்ப கொஞ்ச காலமா நான் இது மாதிரி சகோதரர்களையும் ஜெபிக்க சொல்லி நானும் ஜெபிச்சிருக்கேன், ஜெபிச்சுக்கிட்டும் இருக்கேன். அதாவது நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் பேர் சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவங்களை எல்லாம் ரட்சிங்க, இவங்களை ரட்சிங்க, இவங்களை ரட்சிங்க, ஒரு ஆயிலும் கெட்டு போகுது உங்க சித்தம் இல்லையே அப்படின்னு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போனேன். அங்கே சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு நெருக்கமானவங்களை பேர்களை எழுதி பைபிள்லயே வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் ஜெபம் பண்ணி நம்ம சர்ச்சில் இருக்கிற பிரதர்லாம் இருக்காங்க. ஒரு பிரதர்லாம் என் கூட வேலை பார்த்தவர் ரட்சிக்கப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி பொதுப்படையா ஜெபம் பண்றது உண்டு. நான் பேர் சொல்லி அப்படிலாம் பண்றது இல்லை. இப்ப சமீபமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவன் இது மாதிரியான ஒரு பாரத்தை என்னுடைய இதயத்துல வச்சதுனால நான் ஜெபம் பண்றேன், சகோதரர்களையும் ஜெபம் பண்ண சொல்றேன். நேற்று ஒரு ஒரு கேதம், அதாவது ஒரு எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்ததுக்காக போயிருந்தேன். அப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு கசின் பிரதர், கொஞ்சம் ஒன்று விட்ட சகோதரர். அவர் என்னை விட வயசு கூட, 80 வயசு இருக்கும். நல்லா படிச்சவர் தான், ரிட்டையர் ஆகி இருக்கிறாரு. அவர் அங்கே சந்திச்சேன். அங்கே ஒரு ரோமன் கத்தோலிக்க ஆலயத்துல வச்சுதான் எங்க அந்த இறந்து போனவங்களுடைய சடலத்தை வச்சு மாஸ் கண்டக்ட் பண்றாங்க. நான் சில சமயங்கள்ல திருமணம் நடந்தா கூட கோயிலுக்குள்ள போகாமலாம் இருந்திருக்கேன், வெளியில் நின்றுக்கிடுவேன். ஏன்னா அங்கேதான் நான் பிறந்து வளர்ந்தவன், வளர்க்கும் போது இருந்தது. ஆனாலும் கூட இப்ப எனக்கு அங்கே போறதே என்னமோ ஒரு என்ட்ரு பண்றதுக்கு என் ஸ்பிரிட்ல ஒரு விருப்பம் இல்லாம இருக்கும். ஆனா இப்ப நான் உள்ள போகல, வெளியில அந்த போர்ட்டிகோல நின்னா அவங்களுக்குள்ள சேர் கொண்டாந்து போட்டாங்க. நாங்க வயோதிகர்களா இருக்கிறனால ஒரு 2 மணி நேரம் உட்காரும்படி ஒரு தம்பி கொண்டாந்து போட்டாரு. நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம். அதாவது ஆலயத்துக்கு உள்ள போகாம அதுல போர்ட்டிகோல உட்கார்ந்து உள்ள நடக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நான் கேட்டுக்கு வாசலுக்கு நேரா. அப்ப என் கூட உட்கார்ந்து இருந்தவர்ல 2 பேர் முன்னாடி உட்கார்ந்திருந்தாங்க, நான் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன். அந்த முன்னாடி உட்கார்ந்ததுல ஒருத்தர் பெந்தகோஸ்தேல உள்ளதான ஒரு சகோதரர். அவர் தனியா சபை நடத்தினாரு. இப்ப அவங்க பையன் பெரிய ஊழியக்காரரா இருக்காரு. ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாரு. அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். அவர் என்ன சொன்னாருன்னா,
1 கொரிந்தியர் 7லேன்னு ஏதோ ஒண்ணு சொன்ன காரியம் எனக்கு டக்குன்னு என்னுடைய காது கேட்டுச்சு. அப்ப என் இருதயத்துல படார்ன்னு எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. எத்தனையோ சூழ்நிலையில நான் வந்து யாராவது சந்திப்பேன். போன பின்னாடி ஆவியானவர் என்கிட்ட உணர்த்துவாரு. "இவ்வளவு நேரம் என்னென்னமோ பேசினியே! ஒரு வார்த்தையாவது நீ ஆண்டவர பத்தி சொன்னியா? அவங்க ரட்சிக்கப்படன பத்தி சொல்லியிருக்கியா?" அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவாரு. நான் வருத்தப்பட்டுருக்கேன். ஐயோ! இவ்வளவு நேரம் என்னென்னத்தையோலாம் ஊர் உலகம், நாட்டு நடப்பெல்லாம் பேசினோமே! கொஞ்சம் கூட ஆண்டவர பத்தி அவங்கள்ட்ட சொல்லலையேன்னு சொல்லணும்னு நான் நெனச்சிருக்கிறேன். ஆனா, அந்த நேரம் எனக்கு வார்த்தையோ, வழிநடத்தலோ இருக்காது. நான் விட்டுருவேன். அப்படியே இருந்திருக்கேன். இப்ப பாருங்க, அப்ப ஆவியானவர் என்ட்ட உணர்த்துறாரு. "நீ இப்ப வந்து நியாயத்தீர்ப்புல ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற. அப்ப வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, "எப்பா இந்த சூழ்நிலையில உனக்கு பக்கத்திலேயே உட்கார வச்சிருந்தேனே, அந்த மனுஷன் எவ்வளவு வயசானவரு. அடுத்து வந்து அ எப்ப வேணாலும் அவருக்கு மரணம் நேரிடலாம். ஏன்னா வயசாயிடுச்சு. இப்ப அந்த மனுஷனுக்கு வந்து நீ சத்தியத்த சொல்லணும்னு நீ வந்து அந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தியிருக்கலாமே! அந்த மனுஷன பாத்தியா? அவர் சொன்னத நீ ஏன் சொல்லியிருக்க கூடாதுன்னு கேட்டா, நான் என்ன சொல்லுவேன்?" அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஒரு உணர்வு உண்டாச்சு அப்படியே. அப்ப நான் உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இவர்ட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் அவர் கூட இருப்பேன். அப்புறம் வந்து அந்த பாடி வெளிய எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, கல்லறைக்கு கொண்டு வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் கிளம்பிருவோம். அவர நான் பார்க்க முடியாது. நான் எப்படி அவருக்கு சுவிசேஷம் சொல்றது ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்தேன். அவரோட பேசிக்கிட்டே வந்தேன். அவரும் வந்து அந்த சர்ச்சில் நடக்கிறதெல்லாம் நம்ம சர்ச்சுக்கே போறதில்லப்பா. அங்க என்ன சாமியார் இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த சந்தர்ப்பத்த வச்சு அப்படியே கொஞ்சம் அவர்ட்ட சொல்லி, "அண்ணே நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நமக்கு வேதம் தான் முக்கியம். சிலபஸ் ஒண்ணு தான். ஸ்கூல் வெவ்வேற. அதனால நீங்க இந்த ஸ்கூல் சரியில்லைன்னா விட்டுருங்க. நமக்கு வந்து சிலபஸ் நம்ம கையில இருக்கு. நீங்க பைபிள் படிங்கண்ணேன்னு." அவர் சொன்னாரு, "ஏப்பா எனக்கு கண்ணு வாசிக்கவே முடியலப்பா" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "கண்ணு வாசிக்க முடியலையா? ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல?" "ஆமா பண்ணேன். ஆனாலும் இப்ப கண்ண வாசிக்க முடியலன்னாரு." அப்ப சொன்னேன், "அப்ப நீங்க ஒரு ஆடியோ பைபிள் படிக்கலாமே?" அப்படின்னு சொன்னேன். "ஆடியோ பைபிளா? அது என்னதுன்னாரு." "நீங்க ஃபோன் வச்சிருக்கீங்கல்லண்ணே, அதிலேயே நீங்க பைபிள வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணத கேட்கலாம்." அப்படின்னு சொன்னேன். "அப்படியா? அப்படின்னா எனக்கு அப்படி பண்ணி குடுங்க" அப்படின்னாரு. கேட்டா அவர் ஃபோன் பட்டன் ஃபோன். அந்த நம்பர் எனக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியலப்பா அப்டின்னாரு. அவரு படிச்ச மட்டுக்கும் ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தவரு. அவர் ஒய்ஃபும் டீச்சரு. ஆள் நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்கிறாரு. நடக்கிறது தான் கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா அந்த இதெல்லாம் எனக்கு தெரியலைங்கிறாரு. எனக்கு ஒண்ணும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவருடைய நம்பர வாங்கிட்டு நான் வந்துட்டேன். நேத்து வந்து என் பையன்ட்ட சொல்லி விசாரிச்சேன். அந்த மாரி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் டெல்லி போயிருந்த சமயத்துல ஒருத்தர் கிஃப்ட்டா குடுத்தாங்க. ஒரு இது சின்ன கையெழுத்துல இருக்கும். அதுல பைபிள் ஆடியோ பைபிள் ரெக்கார்ட் பண்ணி. அப்ப அதனுடைய அருமை தெரியல. நான் வந்து என்ன நான் கேட்க போறதில்ல. அதனால கிடைச்சுச்சு இந்த பசங்க விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அது இப்ப கேட்டா அங்க வந்து ரூ. 4000 இருக்குப்பா அப்படின்னு என் பையன் சொன்னாப்ல. ரெக்கார்ட் பண்ணி தமிழ்ல இருக்கிறது 4000 இருக்குன்ட்டு. அவர் வசதி உள்ளவர் தான். 2 பேருமே இப்ப பென்ஷனே எப்படியும் ரூ. 1,00,000 மேல வாங்குவாங்க. அதனால என்ன செய்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆனா தேவன் எனக்கு சந்தர்ப்பம் குடுத்தார். அவர் கேட்கிறாரு. அவர் வந்து நான் சொல்லும்போது ஆர்வமா "ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பாங்கிறாரு." அ அப்புறம் இன்னொருத்தரு, "அப்பாக்கும் இல்ல நீங்க பைபிள் படிப்பீங்களா?" அப்படின்னு நான் இதான் சொன்னேன் சத்தியமா. "பைபிள படிங்க, பைபிள படிங்கன்ட்டு." அதையாவது சொல்றதுக்கு ஆண்டவர் உதவி அதே மாரி என்னுடைய உறவு தம்பி ஒருத்தர், அவருக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளு. அவர் திரும்பி வந்த பின்னாடி அங்க போய் என்ன செய்றாருன்னா, அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாராம் அவர் சர்ச்சுல போயி. அங்க போய் வந்து ஆர்சில போய் அந்த கம்யூனியன் வாங்கிட்டு வர்றாரு. நான் சொன்னேன், "என்ன தம்பி நீ இப்படி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னா, இப்படி போய் இதுல இது பண்ணிட்டே அத பத்தி ஏன் அதுல கலந்துக்கிற கூடாதா? அது என்ன தப்பா? எனக்கு அது குறித்து வெளிச்சம் இல்ல." அப்படின்னு சொன்னாப்ல. அந்த தம்பிகிட்ட கொஞ்ச நேரம் அத சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு சொல்றேன்னா, இப்படிலாம் நான் செஞ்சதே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம அதுக்காக பாரப்படும் பொழுது தான், தேவன் வந்து அதுக்கான சந்தர்ப்பத்த தருகிறார். இஃப் யூ ஆர் ரெடி டூ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சந்தர்ப்பம் பைபிள்ல எழுதியிருக்கு. "சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை சொல்லு." அப்ப அந்த ஆத்துமாக்கள குறித்து அந்த அவர்கள் பாவ வழியில போறாங்களே, தவறான வழியில போறாங்களே, சத்தியத்தை அறியலையே, அவங்க ரட்சிக்கப்படணுமேங்கிற பாரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தான், தேவன் வந்து அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்த நம்ம வந்து கேட்கும்போது ஆண்டவர் குடுப்பாரு. அப்ப பாருங்க, இந்த பவுலுக்குள்ள அந்த பாரம் இருந்ததுனால, முதலாவது அவர் என்ன செய்றார்ன்னா, என்னுடைய செயல்கள்னால, நான் புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, அவர்கள் யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, புறஜாதியாரா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் என்னுடைய நடத்தையினால நான் அவர்களுக்கு இடரலா இருந்திறக்கூடாது. நான் சுவிசேஷம் சொல்லும்படியான ஒரு வாய்ப்புக்கு அது தடையாக இருந்திறக்கூடாது. அல்லது யாராவது வந்து சுவிசேஷம் சொல்லும்போது, உங்க சர்ச்சுக்கு போறவங்க தானே அவங்களும். அவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க எங்களுடைய நல்லது கெட்டதுல கலந்துக்கிற மாட்டாங்க. நான் சில இடங்கள்ல பார்த்துருக்கேன். சில பேர் இப்படி சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஏதாவது ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா, அவங்களுடைய உறவினர் வீட்டு எந்த விசேஷத்திலுமே கலந்துக்கிறது இல்ல ஒரு சிலர், ரட்சிக்கப்பட்ட பின்னாடி. ஒரு பாஸ்டர் நான் கேள்விப்பட்டேன். அவங்க தம்பி ரட்சிக்கப்படல. அவர் ரட்சிக்கப்பட்டார்.
தம்பிகிட்ட சொன்னாராம், நீ ஞானசானம் எடுக்கலைன்னா என் வீட்டுக்கே வரக்கூடாதான்னு சொல்லிட்டார். இது எப்படி இருக்கு? கட்டாயம் பண்ணி கட்டாய மத மாற்றம்ங்கிறது இங்க தான் செல்லும். இப்படி அல்ல. நாம் அன்பு செலுத்துறதுல இடரலற்றவங்களா இருக்கணும். அவங்களுக்கு உதவி செய்றதுல இடரலற்றவங்களா இருக்கணும். அப்ப ஆண்டவர் எப்படி நம்ம பாவிகளா இருக்கையில நமக்காக ஜீவன குடுத்தாரோ, அதே மாரிக்க அவங்க இன்னும் பாவிகளா இருக்கையிலேயே நாம தேவனுடைய அன்ப காட்டணும். ஒரு சாக்கு சொல்லுவாங்க, ஒரு டக் ஆஃப் வார்ல எந்த பக்கம் கயிறு இழுக்குன்னு பாருங்க. நீங்க அவங்களோட போய் ஐக்கியப்படுறீங்க. உங்கள அவங்க பக்கம் இழுக்கிற மாரி இருந்தா, நீங்க விலகி ஓடியாந்துரு உன் ஆத்துமாவ காப்பாத்திட்டு. அவங்கள உன் பக்கம் இழுக்கிற மாரி இருந்தா, சரி பெட்டர் நீ கன்டின்யூ பண்ணு பாரு. அப்ப உலகத்தில் உள்ளவர்களுடைய சிநேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய உறவினர்களோ, நண்பர்களோ யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நடவடிக்கைனால அவங்கள ஆதாயம் பண்ண முடியும்னு சொன்னா, கன்டின்யூ, கன்டின்யூ. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நீ பயன்படுத்திக்க. அவங்களோடு கூட நீ ஐக்கியப்படு. போ, வா ஒண்ணும் தப்பு கிடையாது. அவங்க மூலமா நீ மோசம் போற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா, பெட்டர் வெளிய ஓடியாந்துரு. உலகத்தால் கரைபடாதபடி உன்னை காத்துக்கொள். இதுதான் நமக்குள்ள சத்தியம். பாருங்க அதுக்கடுத்து நான் ஒரு காரியம் சொல்றேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23, 24 வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் ம். எல்லாம் தகுதியாயிராது. ம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் ம். பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ம். அப்ப ஒவ்வொருவனும் தன்னுடைய பிரயோஜனத்தை தேடாம, பிறனுக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத நீ தேடணும். அதுக்கடுத்து நம்மளுடைய நம்முடைய ஒரு பைபிள் எழுதியிருக்கு. அதாவது இந்த லிவிங் பைபிள்ன்னு சொல்லுவோம். அதுல நான் முதல்ல வாசிச்ச ஒரு வசனமே என்ன மாரி எழுதியிருக்கோம் அப்படின்னாக்கும், அ "பி கேர்ஃபுல் அபௌட் ஹவ் டு வி பிஹேவ் அமாங் யுவர் அன்சேவ்டு நெய்பர்ஸ்" அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது உன்னுடைய ரட்சிக்கப்படாத உன்னுடைய உறவினர்களோடு கூட. அது எந்த வசனம் அப்படின்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தான். அது லிவிங் பைபிள்ல எழுதியிருக்கு. "பி கேர்ஃபுல் ஹவ் டு யூ பிஹேவ் அமாங் யுவர் அன்சேவ்டு நெய்பர்ஸ்" அதாவது ரட்சிக்கப்படாத உன்னுடைய அ பிறர், அதாவது நெய்பர்ஸ்னா அது உறவினர்களா இருக்கலாம், அல்லது நண்பர்களா இருக்கலாம், குடியிருக்கிற இடத்துல, வேலை செய்ற இடத்துல இருக்கலாம். அவங்களுக்கு மத்தியில ஹவ் டு யூ பிஹேவ்? அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீங்க சண்டை போடுறீங்களா? அவங்க ஏதாவது அநியாயம் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க அவங்கள பகைக்கிறீங்களா? அப்ப அவங்கள நம்ம ஆதாயம் பண்ணவே முடியாது. அவங்க நம்மளே அவங்களுடைய அந்நியாய நிமித்தம் அந்த பாவத்தோடு கூட பாவிய சேர்த்து வெறுக்கிறவர்களா இருந்தா, அவங்க எப்படி நம்மளையும், நம்முடைய பாவத்தையும், நம்முடைய வேதத்தையும் பிரிச்சு பார்ப்பாங்க? இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு நெறைய இடங்கள்ல எங்கேயாவது சிலர் பண்ணக்கூடிய தப்புகள்னால, கிறிஸ்துவனுடைய இந்த சத்திய வேதமே இன்னைக்கு தவறாக பேசப்படுகிறது. பைபிள்ல எழுதியிருக்க ஒரு இடத்துல, அவர்களின் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அப்ப நம் மூலமாக நாம பின்பற்றக்கூடிய இயேசு ஆண்டவரை பற்றியோ, அவருடைய சத்திய மார்க்கத்தை பற்றியோ தவறாக பேசுவதற்கு நம்ம இடம் கொடுத்திருக்கோமா? ஒரு சில இடங்கள்ல பொருளாசைக்காரரா இருந்திருப்போம், பெருமைக்காரர்களா இருந்திருப்போம், அன்பற்றவர்களா இருந்திருப்போம், மன்னிக்க முடியாதவர்களா இருந்திருப்போம், அன்பு காட்ட தவறி இருப்போம். அவங்களுடைய தேவைகள்ல உதவி செய்யறதுக்கு நாம ஒரு 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 உணர்வற்றவர்களா உதவி செய்யறதுக்கு மனமில்லாதவர்களா இருந்திருப்போம். அப்படின்னா, அவங்கள்ட்ட இப்ப சத்தியத்த சொல்லும்போது, அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அது மட்டுமல்ல, வேற யாராவது போய் கிறிஸ்துவ பத்தி சொன்னா கூட, "அட போங்க, விடுங்க போங்க, வேற யார்ட்ட போய் சொல்லுங்க. இதான் எங்க சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான். இவன் போய் அந்த சர்ச்சுன்னு போயிட்டு இருக்கான். அவன பாருங்க, அவன் இப்படி இருக்கான்" அப்படிம்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பவுல் சொல்றது போல, எப்படியாவது அதுல சிலர ரட்சிக்குள்ள நடக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமுமானேன். ஒண்ணு நான் இடர்லற்றவங்களா இருக்க விரும்புறேன். இன்னொன்னு அவர்கள ஆதாயம் பண்ணிக் கொள்ளும்படிக்கு என்னை நானே ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் மாம்சம் புசிக்கிறது ஒருவேளை அவர்களுக்கு இடரலா இருக்குன்னு சொன்னா, நான் மாம்சமே புசிக்காம இருப்பேன் அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் வாசிங்களேன். ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவினருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். ம். எப்படியெனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால், பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே.
இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். பாருங்க, ஒரு சாப்பாட்டு விஷயத்துல கூட அதான் 1 கொரிந்தியர் 10ல் நம்ம வாசிக்கிறோம். புசிக்கிறதோ, குடிக்கிறதோ அல்லது வேற ஏதாவது செய்யறது உன் சகோதரன் இடதற்கு ஏதுவாக இருந்தா நீ அதை செய்யாத. அப்போ ஒண்ணு நம்மளுடைய அவிசுவாசிகளாகிய நம்முடைய உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், நம்மோடு கூட பழகுகிறவர்கள், அது அண்டை அயலகத்தாரோ அல்லது வேலை ஸ்தலம், தொழில் ஸ்தலத்தில் உள்ளவங்களோ, அவங்களுக்கும் நம்ம முதலாவது நம்முடைய வார்த்தையினாலாவது, செய்கைகளினாலாவது, அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்துல ஞானம் இல்லாம செய்யறதுக்கு நாம அதுக்கு எதிர்மறையா செயலாற்றுகிறதுனாலாவது அவங்களுக்கு இடரலற்றவர்களா இருக்கணும். 2வது, நமக்கு தேவன் இரக்கமா இருந்து நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கமே நம் மூலமாக நம்மோடு கூட தொடர்பில் இருக்கக்கூடிய அல்லது நமக்கு உறவினர்கள் அயலகத்தாரையும் தேவன் ரட்சிக்கும்படிக்கு எப்படியாயினும் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களுக்கு காட்டவும் என் மூலமாக, அதாவது அவர்களுக்கு ஜீவரட்சணை பண்ணக்கூடிய பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாம் மூலமாக இந்த பூமியின் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்துக்கெல்லாம் ரட்சிப்பு வந்தது போல, உங்களையும் என்னையும் வச்சு தெரிந்து கொண்டு நாம படிக்கிற, வேலை செய்யற, இருக்கிற எல்லா இடத்திலையும் உள்ள நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் எல்லாம் ரட்சிப்பது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் நம்ம போகும்போது, நம்ம அதே மாதிரி கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தைன்னு சொன்னோம். மார்க் 10:45 நீங்க வாசிக்க வேண்டாம். அங்க என்ன எழுதியிருக்குன்னா, மனுஷகுமாரன் அ அங்கே சேவை கொள்ளும்படி வராமல் சேவை செய்யும்படி வந்தார்ன்னு சொன்னார். பணிவிடை கொள்ளும்படி வரல. ஐ ஹவ் கம் டு சர்வ், நாட் டு பி சர்வ்டுனாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவுல இருந்ததான சிந்தை இதுதான். அருமையானவர்களே, இப்பொழுது நான் சொன்னது, how is our attitude towards sins? How is our attitude towards sinners? ஸோ இந்த 2 பகுதியை நம்ம தியானிச்சிருக்கோம். நாம இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். என்னுடைய வீட்டார், நான் ரட்சிக்கப்பட்டதும் நல்ல சபை, நல்ல சத்தியம், எனக்கு நல்ல ரட்சிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதோடு கூட திருப்தி அடையாம, இந்த சத்தியத்தை என்னோடு கூட இருக்கக்கூடிய, எனக்கு புறம்பே இருக்கிற என்னுடைய வீட்டாரும், உறவினர்களும் எல்லாரும் பெறணுங்கிறதுக்காக முதல்ல ஜெபத்துல ஆரம்பிப்போம். நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய வீடு கட்டிக்கிட்ட அந்த சமயத்துல என்னுடைய சகோதரனுடைய மகன் எங்க கூட தங்கி இருந்து இந்த கட்டடத்தை தண்ணி ஊத்த அப்படிலாம் வேலை செஞ்சாரு. ஏன்னா அப்பெல்லாம் மோட்டர்லாம் கிடையாது. அப்ப அவரு புதன்கிழமையான என்ன செய்வாருன்னா, நான் அந்த ஜெபத்தோட்டம் அப்ப இங்க கிடையாது. பக்கத்து ஊர்ல சாத்திரசம்பட்டிங்கிற ஊர்ல நடந்தது. நிறைய ஸ்பெஷல் பஸ்லாம் போகும் கூட்டமா. அப்ப நான் இங்க போறேன் மாமா அப்படிம்பாரு. நானே காசு கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிடுவேன். ஒரு நாள் கூட நீங்க எங்கே இருங்க, அங்கேயே அதே புதன்கிழமையில இங்கே மீட்டிங் நடக்கும் சர்ச்ல. எங்க இதுல ஒரு சின்ன குரூப் அப்ப. ஆனா நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். எனக்குலாம் அந்த ஏவுதலே வரல. அவர் போயிட்டே இருப்பாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளேயே உலாவிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஆவியானவர் பேசுன்னு சொன்னாரு. நான் பேசினேன், இதுதான் சத்தியம் தம்பி, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஞானஸ்நானம் நான் அவருக்கு தான் கொடுத்தேன். அவர் ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு ஒரு சபையில மூப்பரா இருக்கிறார். அதுவரைக்கும் நான் பேசவே இல்ல. அது மாதிரி இப்பவும் எங்களுடைய ஒரு கசின் பிரதருடைய பையன், அவங்க அ ரட்சிக்கப்படணும்னு ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், அவரும், அவருடைய மனைவி, அவருடைய மகள், அவங்களுடைய அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாம் போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னு வேற ஒரு சர்ச்ல. நானும் இங்க சர்ச்சில பொறுப்பா இருக்கிறேன். இதே ஊர்ல இன்னொரு சர்ச்சில அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கான்னு கேள்விப்படும்போது, நான் வருத்தப்படல. பரவால்ல எப்படியான்ட்டு. இப்ப அதே தம்பி என்கிட்ட அன்னைக்கு என்கிட்ட சந்தேகம் கேட்டாப்புல. இப்படி இருக்குதே, இப்படி நீங்க எப்படி தவறுன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்பொழுது நான் சொன்னேன், "நீ எங்க வேணாலும் போ. எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் சர்ச்சில இருந்து பணம் எடுத்து ஆதாய தொழிலா பண்ணல. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா சரிதான். ஆனா ஒண்ணு." அவன் சொன்னாப்புல, அந்த தம்பி சொல்லும்போது நான் சொன்னேன், நீ அந்த கேள்வி அவர் கேட்டதெல்லாம் சத்தியத்துல எப்படி இருக்கு? நான் விக்கிர ஆராதனை தப்பு, பரிசுத்தவான்களுடைய வணக்கம் தப்பு. இன்னொன்னு ஏதோ சொன்னாரு. இது மட்டும் எனக்கு தெளிவா நான் விளக்கம் பெற்றுட்டேன். ஆனா இன்னும் நெறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கல, தெரியல அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் கேட்ட ஒரு விஷயத்த குறித்து விளக்கம் சொல்லிட்டு சொன்னேன். நீ தைரியமா போ. அங்கேயே போ. நான் உன்ன இங்க என் சர்ச்சுக்கு வான்னா நான் கூப்பிடவே மாட்டேன். ஆனா ஒண்ணு கண்டிப்பா, நீ முழுவதுமா வேதத்த வாசிச்சீன்னா கண்டிப்பா இங்க வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அறியாம தானே அவங்க இருக்கிறாங்க. நான் கூப்பிடவே மாட்டேன். நீ எங்கே வேணாலும் போ. நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா போதும். எனக்கு சந்தோஷம்.
ஆனா நிச்சயமா சத்தியத்தை விளங்கும்போது ஒரு நாள் நீங்க தான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சாப்புல. ஏன்னா, அவங்க போற வழி நமக்கு தெரியுது. அப்ப அந்த தம்பி சொன்னாப்புல, "நான் வந்து சில விஷயங்களை எல்லாம் நான் இங்க செஞ்சத விட்டுட்டேன். எங்க அப்பாவுடைய நினைவு நாள்லலாம் வந்து பூஜை வைக்கணும்னு தம்பி சொன்னான்." இந்த தம்பி தான் முதல்ல நிப்பாப்புல. "நான் வேணான்னு சொல்லிட்டேன், மாட்டேன்னு சொல்லிட்டேன்." அப்படின்னு சில இதுகள்லாம் சொன்னாப்புல. ஏதோ வந்து அங்கே செஞ்ச சில வேலைகளை எல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவால்ல. அப்பன்னா ஹி இஸ் கோயிங் இன் த ரைட் ட்ராக். அப்ப இப்பதான் தேவனுடைய வித்து அங்கே விழுந்திருக்கு. அது முளைக்க தொடங்கிருச்சு. பிரைஸ் தி லார்ட். அதனால நான் சொன்னேன், "நீங்க போறது குறித்து சந்தோஷம். நீ அங்கேயே போ. ஆனா வேதத்த வாசி. எப்ப வேணாலும் சந்தேகம்னா என்ட்ட கேளுங்கன்னு" சொன்னேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அருமையானவர்களே, நம்ம வந்து இத சீரியஸா விளங்கிக்கணும். கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். நம்ம தேவனிடத்துல போய் நிக்கும்போது, உன்னுடைய உறவினர் அல்லது நண்பர் உன்னால இடறல் அடைஞ்சுட்டாங்கன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இன்னொன்னு, உன்னுடைய உறவினர்கள் அல்லது உன்னோடு தொடர்புல இருந்தவங்க ரட்சிக்கப்படும்படி, அல்லது நீ சத்தியத்தை சொல்லும்படியான ஒரு சந்தர்ப்பத்த நான் குடுத்தேன். நீ அத பயன்படுத்திக் கொள்ளலையே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் யோசிச்சேன். அப்ப நான் என்ன வெட்கப்படுறேனா? எதுக்காக நான் வாய திறக்காம இருக்கிறேன்? நான் அவங்க ரட்சிக்கப்படணும்னு உள்ள ஜெபம் பண்ணிட்டு வெளியில வாய திறக்கலைன்னா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அப்ப எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நாட்டு நடப்பு, ஊர், உலகம், அரசியல் எல்லாத்தையும் பேசிப்புட்டு, பேச வேண்டியத பேசாம வந்து துக்கப்படுறதுல என்ன பிரயோஜனம்? பேச வேண்டிய நேரத்துல வந்து மௌனமா இருந்துட்டு இவர் சொல்லுவார்ல, மொர்தெகாய் சொல்லுவாரு, "யார் அறிவார்? யூதர்களுக்கு ரட்சிப்பு வர்றதுக்காகவே தேவன் உன்னை உயர்த்தியிருப்பாரு. நீ இப்ப மௌனமா இருந்தேன்னா, பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருந்தீன்னா, ரட்சிப்பு வேறொரு வழியில வரும். உனக்குள்ள பங்கு நீ இழந்துருவாய்." அருமையானவர்களே, நாம் இத சீரியஸா எடுத்துக்கிறோம். நம்முடைய வீட்ல உள்ளவங்களுக்கோ, அயலகத்தார்க்கோ, எந்த விதத்திலும் நம்ம சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கோ, எவ்விதத்திலயும் நம்ம இடரலற்றவர்களா இருக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம். 2வதாக அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எப்படியாயிலும் அவர்களை ரட்சிக்கிறதுக்கு தான் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். அதனால நான் முந்திரி கொட்டை மாரி முந்தி அவங்கட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி, ஏதாவது அவங்கள வந்து அஃபெண்ட் பண்ணி, அவங்க என்கிட்ட பேசுறதுக்கோ அல்லது ஐக்கியப்படுறதுக்கோ உள்ள வாய்ப்பையெல்லாம் கட் பண்ணிட்டு, "நான் பரிசுத்தவான். நீ தூரத்தில நில்லு. என்னை நெருங்கி வந்துராத." பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு அப்படி. "நீ வந்து கிட்டத்துல வந்துராத. நான் பரிசுத்தவான்." அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா, நம்ம பாவிகளா இருந்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த ரட்சிப்ப அவங்களுக்கு குடுக்க தேவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கர்த்தர் நம் கண்களை திறந்தருளுவாராக. இரக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, உம்முடைய மகா பெரிய இரக்கத்தினால பாவிகளும், நீசரும், அற்பமானவர்களும், துரோகிகளுமாய் இருந்து எங்களை ரட்சித்தீரே. நாங்கள் பாவத்தை வெறுத்து, எங்களைப் போன்ற பாவச் சேற்றில இன்னும் கண் திறக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கவும், பாரப்படவும், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல, ஆண்டவரே, நீர் பிதாவுக்கு சமமாக இருந்த அந்த ஸ்லாக்கியத்தை எல்லாம் விட்டுட்டு நீ பாவிகளுக்காக வந்தது போல, நாங்களும் எப்படியாயிலும் எங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். படிப்படியாக ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் அக்சஸ்ல ஒரு தொடர்புல இருக்கிறவங்க. அதுக்கு அடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா யூதேயா, சமேரியா என்று உலகத்தின் கடைசி வரைக்கும் உள்ளவர்களும் கூட எங்கள் மூலமாக ரட்சிக்கப்படும்படிக்கு தான் நீங்க எங்களை முன்குறித்திருக்கிறீர் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட நாங்க இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். காலம் பொல்லாதா இருக்கிறது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க. நாங்க இடரலற்றவர்களாய் வாழணும். ரட்சிப்பின் வழியை அவர்களுக்கு அறிவித்து எங்கள் மூலமாக அவர்களுக்கு ரட்சிப்பு சென்றடையும்படிக்கு எங்களை அபிஷேகிங்க, ஆசீர்வதிங்க. எங்களுக்கு அந்த ஆத்தும பாரத்தை தாங்க. எங்களுக்கே பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து விடாதபடி, எங்களோடு கூட தொடர்புல இருக்கிற அயலகத்தாருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியே, அவர்களுக்கு ஜீவ ரட்சனை தரும்படியே நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட, அவர்களுக்காக நான் ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டியிருக்கும் என்ற உணர்வோடு கூட நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யப்பா. மெய்யான ஆத்தும பாரத்தை தாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.